மதுரையிலேருந்து சென்னைக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ட்ராவல் பஸ்ஸில் போகணுமா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மதுரையிலேருந்து சென்னைக்கு நான் போன ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரூபி மக்கில் ட்ராவல்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் காலவாசலில் ஏறினேன். காலவாசல்லேருந்து சிட்டி பிக்கப் அப்படியே அரசரடி, பெரியாறு, கோடிப்பாளையம், மாட்டுதாவணி. இந்த பஸ்ஸோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுதாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே இருக்கும். உண்மையிலே இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. யூரினல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போய்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிரைவரை ஸ்டாப் பண்ணி நான் இங்கே போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. உள்ளேயே நீங்கள் போய்க்கலாம். இன்னொரு சீட்டு பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே L1 L2 கீழே தான், லோயர் தான் கிடச்சிச்சு. உள்ளே ஏறி உட்காந்தோடனே ஜில்லு ஜில்லுன்னு ஏசி தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ளஸ் ஃப்ராக்னன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. சார்ஜிங் பாயிண்ட்டு, மேலே ரீடிங் லைட்ஸு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் உள்ள பெர்த்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் பில்லோ ஒன்று ப்ளஸ் ஒரு அட்டாச்சு பில்லோ ஒன்று கூட சேர்த்து கொடுத்துட்றாங்க. இந்த பஸ்ஸில் உள்ள சைடு ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ தோச்சு நீட்டாக வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அந்த மேலே ஸ்ட்ரிப் லைட் இருக்குது பாருங்கள், எல்லோ கலர் லைட். அது பஸ்ஸு வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சிட்டி பிக்கப்லாம் முடிச்சுட்டு நம்ம மேலூர் டோல்கேட்டை தாண்டி வந்தோம். தாண்டி வரும்போதே அவ்வளோ ஓவர்டேக் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாத்தையும் நம்ம வண்டி அடித்து முந்திட்டு போயிடுச்சு. மதுரை டு சென்னைக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 வாங்கினாங்க. அதே மாதிரி பஸ்ஸோட கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் உட்காந்துட்டு வந்து நல்லா கால் நீட்டிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. அதே மாதிரி படுத்துட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சரி உள்ளே உட்காந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு கேபின் ரைடை கேப்சர் பண்ணேன். நான் உள்ளே உட்காந்துருக்கும் போது ஸ்பீடு அவ்வளோவா தெரியல. நம்ம வெளியில் உட்காந்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்பீடு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் உளுந்தூர்பேட்டை வந்துருச்சு. அங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. இந்த பஸ்ஸுக்கு மொத்தமே ஒரே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மட்டும் தான் நிப்பாட்டுறாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு டீ வாங்கி குடித்தேன். அப்புறம் ஒரு டார்க் ஃபேண்டசி, ஒரு பிங்கோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். மொத்தத்தில் நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. பஸ்ஸில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே தான் வந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா 4:50க்கு நம்மளை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இறக்கி விட்டாங்க. மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணதுக்கு எனக்கு இந்த பஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாரும் இந்த பஸ்ஸில் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.